கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, ஒரு தேவ ஊழியரின் வாழ்க்கையில் ஒரு தவறு நிகழ்ந்தது. பலர் அதனை கேள்விப்பட நேர்ந்தது. ஆனால் அவர் தன்னுடைய திறமையினாலும் சாதுரியத்தாலும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று விளங்க பண்ணி எல்லோர் வாயையும் அடைத்தார். எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்து கொண்டார். அதே ஊழியர் சில காலங்களுக்கு பின்பு மீண்டும் ஒரு தவறை செய்து தவறினார். இப்போது அவரால் தன் தவறை மறைக்க முடியாததால் அதனை ஒப்புக்கொண்டு அந்த தவறுக்காக வருந்துவதாக கூறினார். தன்னை சரி செய்து பிறரின் நல்ல எண்ணத்தை பெற அவர் முயற்சித்தார். ஆனால் யாரும் அவரை நம்ப தயாராயில்லை. எனவே சரி செய்ய முடியாதபடி தன்னுடைய ஊழியத்தில் பாதிக்கப்பட்டார். தவறை செய்வதை விட அதனை மறைத்து தன்னை நியாயப்படுத்துவது ஒரு அழிவின் பாதையாகும். செய்த தவறால் வரும் பாதிப்பை விட அதனை உணராமல் போவதால் வருகின்ற பாதிப்பு மிக மிக அதிகமாயிருக்கும். தவறுகளில் விழாதிருக்க தேவனுடைய பிள்ளைகள் விழிப்பாயிருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஒருவேளை தவறு நேரிட்டால் அதனை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திருந்த தாமதம் இல்லாதபடி நாம் தேவ சமூகத்தை நாட வேண்டும். ஒரு தவறை மூடி மறைக்கவோ அல்லது அதனை உணராமல போகும்போது அது மூடி மறைக்க முடியாததும் உணர்ந்தாலும் சரி செய்ய முடியாததுமான மோசமான பல தவறுகளுக்கு அந்த மனிதனை அழைத்து செல்லும். கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய உதயம் தோன்றுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவன் தன் தவறை உணர்ந்து கொண்டதுதான். தன் தவறை உணர்ந்து அதற்காக தகப்பனிடம் மனஸ்தாபப்பட ஆயத்தப்பட்ட போது அங்கே தகப்பனின் மனதுருக்கத்தையும் தகப்பனுடைய அன்பையும் பெற்று உயர்ந்த மேன்மையான நிலைமைக்கு அவன் வருவதை நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மனிதன் தவறி விடுகின்ற இயற்கைக்கு முற்றிலும் விதிவிலக்கப்படாதவன் தான். ஆனால் தவறை மறைத்து தன்னை நியாயப்படுத்தி காண்பிக்க விரும்பும் போது அவன் தேவ நீதியை விட தன்னுடைய சுயத்தை அதிகமாக கௌரவிக்க விரும்புகின்றான். தேவதாசனாகிய நம்முடைய தாவீது கூட தவறிழைத்த சம்பவங்கள் சில உண்டு. ஆனால் அதனை தேவ மனுஷன் சுட்டி காட்டிய போது மனம் கசந்து அழுது மனஸ்தாபத்தோட தேவ கிருபையை தேடினான். எனவேதான் விழுந்தாலும் எழுந்து நிற்கும் கிருபையை தாவீது பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்ட தேவன் தயாராக இருந்தார். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நான் ஒரு உதாரணமாக தேவ ஊழியனை வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளைகள் அநேக பேருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் தவறுகள் நடந்து கொண்டிருப்பதும் உண்மைதான். ஆனால் அதை மறைக்காதபடி தேவ சமூகத்தில் நாம் போய் நின்று அதை மனஸ்தாபப்பட்டு வருந்தி தேவ சமூகத்தில் அறிக்கை செய்த விட்டுவிடும் போது நாம் இரக்கம் பெற்று நாம் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். தன் தவறினை ஒத்துக்கொள்ளுதல் என்ற கற்ப வேதனையின்றி நற்பண்பு என்ற பிள்ளை நமக்கு பிறப்பதில்லை. எப்போ நாம நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்கிறோமோ அது ஒரு கர்ப்ப வேதனையா இருக்கலாம். அந்த கர்ப்ப வேதனையில தான் நாம் நற்பண்பு என்ற நமக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவத்தை நாம் பிறப்பிக்க முடியும். பிரியமானவர்களே, தவறுகளை நாம் மறைப்பது அது மிகவும் தவறு. அது மேலும் மேலும் நமக்கு பிரயோஜனமற்றதும் நமக்கு தேவனோட உறவை துண்டிப்பதும் அதனால பல விளைவுகளை சந்திப்பதும் வாழ்க்கையில் கடைசியில் தேவனை விட்டு விலகி பாதாளத்துக்கு போகக்கூடிய நிலைமைக்கு பிசாசானவன் வஞ்சித்து தள்ளிவிடுவான். இதில் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். அருமையான லூக்கா 15 அந்த வாலிபன் தன் தவறை உணர்ந்தான், திரும்பினான், மேன்மையடைந்தான். தாவீது தன் தவறை உணர்ந்தான், மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார், மறுபடியும் கிருபை பெற்றார்.
அதனால நாம் அந்த கிருபைக்குள்ள தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. காட் bless you.